வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோ பதிவில் 5.1 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடலில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாடல் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து ஆனந்த் மாயகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அண்ணனுக்காக தான் இந்த மாடல் ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஆக்லிக் பேனல் கொடுத்துருக்கோம், ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த டீகோடர்ஸை ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்குகிற LED டிவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ வர எல்லா LED டிவிஸுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிஜிட்டல் அவுட்புட்டோடு தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீகோடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது டேரெக்டாகவே டிவியை ஆம்பிளிஃபையரோடையே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால டால்பி டிடிஎஸ் கண்டென்ட் வீடியோ எல்லாமே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட் 12 ஆம்பியரில் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டிஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி தான். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 6 டிரான்சிஸ்டரில் கிறிஸ்டல் பிராண்டோடைய மோனோ போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தின ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக் பிராண்டோடைய இன்பில்டு USB ப்ளூடூத் கிட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ரிமோட் கிட் போர்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய சப்வூஃபர் ரிசல்ட்டை நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய கிராண்ட் சப் லோபாஸ் போர்டுமே வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சேனல் கெய்னர் வந்து கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம VE மீட்டரோடைய சிக்னலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு 2 சேனல் கெய்னர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 2 பக்க நோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்க நோட்டர் பார்த்தீங்கன்னா VE மீட்டருக்காகவும், இன்னொரு பக்க நோட்டர் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் டீகோடர், அதாவது FT003 டீகோடருக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தின ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா கெயினுக்காகவும், நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரில் ப்ரொடியூஸ் ஆகிற அன்வான்ட் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்டாகவே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக பனானா சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஏர் இன்லெட்டுக்காக 2 கூலர் ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீசெண்டாக அழகாக தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல்ஸை வந்து பயன்படுத்தி தான் ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட்லையுமே நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு AC இன்புட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டைப் சாக்கெட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு FT003 டீகோடருடைய டிஜிட்டல் இன்புட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இன்புட் இருக்கும், ஒரு கோஆக்சியல் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 RC செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஒரு செக்ஷனில் வந்து ஆக்சிலரி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம், இன்னொரு செக்ஷனில் 5.1 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட். இவ்வளோ நல்லதுக்கு அப்புறம் அந்த உழைப்புக்காக அவர் திரும்பி வருவாங்க. ஃபூல்.
குழந்தையை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். அதை கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறமும் நீ திரும்பி வந்து அந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போனோன்னு புரியல. நீ என்னை காப்பாற்றி சேர்க்குவா? Who the hell are you? Police? Army? Raw? யார் நீ? நீ சட்டத்தை தெரிஞ்சே தானே வந்த. இப்போ சொல்றேன் இப்படி பண்ணிட்டு இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் அஸ். முதல்ல அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொண்டு வர நல்லது. இது என்ன நான் சொன்னேன். Actually, I'm planning to I'm also surprised like you. You won't just hear glass break. It was a slightly battered and bruised baseball fly past your right ear. You charge the glass trail overhead. The simple gravity takes hold, scattering chaos to the field to get the roof. For a home that scared little kids, running like hell, fades away in the distance. இந்த டோட்டல் செட்டப் யூனிட்டில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 5.1 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம 6TR மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம் சப்வூஃபருக்காக. அதனால் நமக்கு ஒரு அருமையான பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு JBL 1500 12 இன்ச்சஸில் வந்து ஒரு சப்வூஃபர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சென்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார் டைப்பில் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் 6 இன்ச்சஸில் 2 ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்போம். கிராஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸில் 4 வந்து கொடுத்துருக்கோம். அதாவது சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் ரேஞ்சில் 2 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸில் ஊஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு HDMI ARC கேபிள், அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டரில் டோட்டல் பேக்கேஜாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் பேக்கேஜ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30,000 வரும். யூஸ் பண்ணுற சப்வூஃபரை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஒரு 2,000 3,000 வேரி கூட ஆகலாம். இப்போ JBL பயன்படுத்தும் போது உங்களுக்கு 30,000 வருது அப்படின்னா, இப்போ நார்மல் அதாவது ஒரு இம்போர்ட்டட் பிராண்டு போடும்போது நமக்கு ஒரு 28 27 இந்த ரேஞ்சில் கூட நமக்கு இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 ஹெவி டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வெறும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் மட்டுமே வாங்கினாலுமே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டோட்டல் பேக்கேஜாக நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னாலுமே என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஆம்ப்ளிஃபையருக்கு கரெக்டான ரேட்டும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி மட்டும்தான் நான் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரேம். நன்றி, வணக்கம்.